எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை வைத்திருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 18வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அருளையும் ஆசீரையும் பெற்று செல்ல இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய இறை வார்த்தைகளை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் மிகுதியான உடைமைகளை வைத்திருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்பதை ஆண்டவர் இந்த இறை வார்த்தையின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே சபை உரையாளர் 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 2ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 21 முதல் 23 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே எல்லாம் மீன், முற்றிலும் மீன், இந்த உலகம் தரக்கூடிய செல்வங்கள், இந்த உலகம் தரக்கூடிய உடைமைகள், இந்த உலகம் தரக்கூடிய பொருட்கள், இந்த உலகம் தரக்கூடிய பட்டம் பதவி எல்லாமே வீணானவை என்பதை அவர் எடுத்துரைக்கின்றார். ஏனென்றால் நாம் அன்றாடம் கடுமையாக உழைக்கின்றோம். கடுமையாக உழைத்து நாம் அதிகமான செல்வத்தை சேர்க்கின்றோம், வீடு கட்டுகின்றோம், அதுபோல நமக்கென்று உடைமைகளை நாம் வைத்திருக்கின்றோம். ஆனால் இவை எல்லாமே நாம் இறக்கின்ற பொழுது நம்மை விட்டு சென்றுவிடும். அது மட்டும் இல்லாமல் நாம் இறக்கும்போது வெறும் 6 அடி நிலம் மட்டுமே தான் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எதுவும் நம் கூட வராது என்பதை சபை உரையாளர் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்திலே கொலோசை நகர மக்களுக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே திருத்தூதர் பவுல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5, 9 முதல் 11 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே அழகாக அந்த கொலோச நகர மக்களை பார்த்து, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிருடன் எழுப்பப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் என்று சொன்னால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். இந்த உலகம் தரக்கூடிய செல்வங்களை நாடாதீர்கள். இந்த உலகம் தரக்கூடிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை, இவை எல்லாவற்றையும் நீங்கள் முற்றிலுமாக விட்டுவிட்டு ஆண்டவரை மட்டுமே பற்றி கொள்ளுங்கள். அவரே நிலையானவர். அவர் மூலமாக நாம் எல்லா விதமான நிலையான செல்வங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை திருத்தூதர் பவுல் இந்த 2ஆம் வாசகத்தின் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு அழகாக எடுத்துரைக்கின்றார். நீங்கள் மிகுதியான செல்வங்களை வைத்திருப்பதால் உங்களுக்கு வாழ்வு வந்து விடாது. மிகுதியான உடைமைகளை வைத்திருப்பதால் வாழ்வு வந்து விடாது. ஏனென்றால் எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கின்றார். ஏனென்றால் இந்த உலகம் உங்களுக்கு நிறைய செல்வங்களை கொடுக்கும், நிறைய புகழை கொடுக்கும், நிறைய பணத்தை கொடுக்கும், நிறைய செல்வாக்கை கொடுக்கும். ஆனால் இவை எதுவும் நிலையானவை அல்ல, நிரந்தரமானவை அல்ல. மாறாக ஆண்டவர் இயேசு மட்டுமே நிலையானவர். எனவே தான் இது நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அழகான ஒரு உவமையை சொல்கின்றார். செல்வந்தரிடம் இன்னும் அதிகமான விளைச்சல் கிடைக்கின்றது. விளைச்சலின் வழியாக அதிகமான செல்வத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். அந்த செல்வத்தின் வழியாக அவர் என்ன செய்கின்றார்? நான் என்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன், அதன் பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்கின்றார். உடனே ஆண்டவர் கூறக்கூடிய பதில், இன்றிரவே நீ இறந்து விடுவாய் என்று சொல்கின்ற பொழுதும் அவர் தன்னுடைய நிலையை மாற்றக்கூடியவராக இல்லை. மாறாக நிலையற்ற செல்வத்தின் மீது தன்னுடைய மனதை செலுத்தக்கூடியவராக இருக்கின்றார். எனவே இனி நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். மிகுதியான உடைமைகளை வைத்திருப்பதால் நமக்கு வாழ்வு வந்து விடாது. அதை ஒரு சில எடுத்துக்காட்டுகளுடன் நான் விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் என்பவர் ஆப்பிள் ஃபோன் நிறுவனத்தினுடைய ஒரு மிக சிறந்த பணக்காரராகவும் செல்வந்தராகவும் இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்விலே 56வது வயதிலே இறந்து விடுகின்றார். அவர் இறக்கின்ற பொழுது அவர் கூறிய வார்த்தை, என்னிடம் அளவுக்கு அதிகமான உடைமைகள் இருந்தன, அளவுக்கு அதிகமான செல்வங்கள் இருந்தன, அளவுக்கு அதிகமான பணியாட்கள் என்னோடு இருந்தார்கள், நான் நினைத்தது எல்லாத்தையும் அடையக்கூடியவனாக இருந்தேன். ஆனால் என்னிடமிருந்து இந்த உடைமைகள், செல்வங்கள், பணத்தை வைத்து என்னுடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை.
இல்லை. எனவே இந்த உலகம் தரக்கூடிய செல்வங்கள் எதுவுமே நிலையானவை அல்ல என்பதை அவர் தன்னுடைய இறப்பின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக, அலெக்சாண்டர் மகாராஜா தன்னுடைய 32வது வயதிலே இறந்து விடுகின்றார். இவர் இந்த உலகத்தினுடைய பல நாடுகளுடன் போரிட்டு எல்லா வென்ற மிகப்பெரிய அரசராக திகழ்கின்றார். இவர் தான் இறக்கின்ற பொழுது இவர் கூறிய வார்த்தை நம் எல்லாரையுமே அளவுக்கு அதிகமாக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஏனென்று சொன்னால், இவர் தான் இறந்த பிறகு தன்னுடைய பெட்டியை கல்லறைக்கு எடுத்துச் செல்கின்ற பொழுது தன்னுடைய இரு கைகளையும் பெட்டிக்கு வெளியே திறந்த முறையிலே வைக்க வேண்டும். அப்பொழுது நான் எதையுமே உயிருடன் இந்த உலகத்திலிருந்து நான் செல்கின்ற பொழுது எதையுமே கொண்டு செல்லவில்லை, மாறாக வெறுங்கையோடே நான் சென்றேன் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே நிலையானவை அல்ல. ஆண்டவர் கடவுள் மட்டுமே நிலையானவர், நிரந்தரமானவர் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அலெக்சாண்டர் மகாராஜா தன்னுடைய அந்த இறப்பின் வழியாக வெளிப்படுத்துகின்றார். அதே போலத்தான் மேர்லின் மான்ட்ரே, இவர் 1950களில் ஒரு மிக சிறந்த நடிகையாக இருந்தார். அளவுக்கு அதிகமான செல்வாக்கும் புகழும் பெற்றவராக இருந்தார். நிறைய பணம் சம்பாதித்தார். இறுதியிலே இவர் தன்னுடைய 36 வயதிலே தற்கொலை செய்து கொண்டார். ஏனென்று பார்க்கின்ற பொழுது இவர் தன்னிடம் பணம், செல்வாக்கு, அதிகாரம், உடைமைகள் எல்லாம் இருந்த பிறகும் கூட தனிமையில் இருந்தார். அவரோடு உரையாடுவதற்கோ அவரோடு பேசுவதற்கோ போதுமான நல்ல ஒரு உறவு நிலை இல்லாமல் இருந்ததால் இறுதியிலே தன்னுடைய உயிரை தற்கொலையின் வழியாக மாய்த்து கொண்டார். நான்காவதாக, மைக்கேல் ஜாக்சன். இவர் பாப் ராக் மிகப்பெரிய நடன கலைஞராக இருந்தார். அளவுக்கு அதிகமான செல்வம் வைத்திருந்தார். அளவுக்கு அதிகமான புகழ் வைத்திருந்தார். இவருடைய நடனத்தை பார்ப்பதற்கே எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய நடனத்தை கண்டு ரசிக்க சென்றிருந்தார்கள். ஆனால் அவர் இறக்கின்ற பொழுது தன்னுடைய 50 வயதிலே இறந்து விடுகின்றார். உடல்நிலை குறை காரணமாகவும் தன்னுடைய உடலில் ஏற்ற பலவிதமான மாற்றங்களினால், பலவிதமான பிரச்சனைகளினால் இறந்து விடுகின்றார். குறிப்பாக இவர் தன்னுடைய முகத்தை சரி செய்வதற்காக பலமுறை அறுவை சிகிச்சை செய்து கொண்டாராம். இவ்வாறு மைக்கேல் ஜாக்சன் இறுதியிலே அவருடைய இறப்பின் வழியாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, இந்த உலகம் தரக்கூடிய புகழ், இந்த உலகம் தரக்கூடிய உடைமைகள், இந்த உலகம் தரக்கூடிய பணமும், இந்த உலகம் தரக்கூடிய செல்வாக்கு எல்லாமே நிலையானவை அல்ல, கடவுள் மட்டுமே நிலையானவர் என்பதை எடுத்துரைக்கின்றார். இறுதியாக திருக்குறளிலே நாம் பார்க்கின்றோம், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்மிடம் அளவுக்கு அதிகமான செல்வங்கள் இருந்தாலும் நற்செயல்கள் நம்மிடம் இல்லை என்றால் இவை எல்லாமே வீணாகி போய்விடும் என்பதை திருக்குறள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இவ்வாறாக நாம் இந்த உலகம் தரக்கூடிய செல்வங்களை மட்டுமே நாம் நம்பிக்கொண்டிருக்கின்ற பொழுது நாம் இந்த உலகத்திலே உண்மையிலேயே உயிரற்றவர்களாக, நிலையற்ற மனிதர்களாக வாழ்ந்து விடுவோம். ஆனால் நிலையான கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொள்கின்ற பொழுது, நிலையான இறைவன் மீது நாம் முழுமையான விசுவாசம் கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் நாம் ஆண்டவர் தரக்கூடிய அந்த எல்லா விதமான அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்க முடியும். நாம் எப்படி இந்த நிலையானவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். இதைத்தான் மார்க் நற்செய்தி 1-15 இறைவசனமானது, மனம் திரும்புங்கள், நற்செய்தியை விசுவாசம் கொள்ளுங்கள், நம்முடைய பழைய பாவங்களை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கையை நோக்கி திரும்ப வேண்டும். இதுதான் கடவுளின் செல்வமாகிய வாழ்வின் ஆரம்பம் என்று கூறுகின்றார்கள். இரண்டாவதாக, நாம் விசுவாசத்திலே வளர வேண்டும். அதாவது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியவர் எவரும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார் என்று யோவான் நற்செய்தி 3-16 இறைவசனமானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. இயேசுவை உங்கள் மீட்பராக இருக்க வேண்டும். உலக தேவைகளை விட ஆண்டவரை நம்புவதில் உங்களது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றார்.
மூன்றாவதாக விசுவாச வாழ்க்கை என்று பார்க்கின்ற பொழுது கொலோசியர் 3 1 முதல் 5 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே, நீங்கள் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், பூமியில் உள்ள எல்லாமே உங்களுக்கு அழிவை தரும், காமாசை, பேராசை, பொய், கோபம் இவற்றை விலக்க வேண்டும், கடவுள் விரும்பும் புனித வாழ்வை மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே நான்காவதாக ஏழைகள் வறியோர் மீது நாம் இரக்கம் கொள்ள வேண்டும். மத்தேயு நற்செய்தி 25:40 இறை சொற்றங்களை, மிகச்சிறிய ஒருவருக்கு நீங்கள் செய்த உதவி எல்லாமே எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் செல்வத்தில் ஏழைகளுக்கு இடம் கொடுங்கள், வறியவர்களுக்கு உதவுவது நிலையான செல்வத்தை சேர்ப்பது என்பதை எடுத்துரைக்கிறது. ஐந்தாவதாக பார்க்கின்ற பொழுது நாம் ஆவிக்குரிய செயல்களை செய்ய வேண்டும். ஆவிக்குரிய செயல்கள் எவையெல்லாம் என்று பார்க்கின்ற பொழுது, நாம் அன்றாடம் ஜெபிப்பது, நம்முடைய குடும்பங்களிலே ஒன்றாக இணைந்து ஜெபிப்பது, திருப்பலியிலே கலந்து கொள்வது, இறை வார்த்தையை வாசிப்பது, பல தியான இல்லங்களுக்கு சென்று தியானத்தின் வழியாக நம்முடைய வாழ்வை மெருகேற்றுவது, அன்பு, இரக்கம், கருணை, மன்னிப்பு போன்ற நல்ல பண்புகளை வாழ்வாக்குவது, இவை எல்லாம் தான் நம்மை இந்த உலக செல்வத்தின் மீது அடிமையாகாமல் நிலையான செல்வமாகிய கடவுள் மீது பற்று வைக்க நமக்கு உதவி செய்யும். எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு கூறுவதைப் போல எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் மிகுதியான உடைமைகளை நாம் வைத்திருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது. மாறாக நாம் மிகுதியான உடைமைகளை கடவுள் மீது, அவர் விட்டு சென்ற நல்ல பண்புகள், பிறரை மன்னிக்கிறது, பிறரை அன்பு செய்கிறது, பிறரை ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற நல்ல செயல்களில் நாம் வாழ்வாக்குகின்ற பொழுது நாம் நிலையான செல்வமாகிய ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே சிறப்பாக ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் நிறைவாக இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை